இப்போ எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து டீக்ளட்டரிங், மினிமலிசம் இதெல்லாம் வந்து ஒரு லேட்டஸ்ட் ட்ரெண்டாக நிறைய போயிட்டுருக்கு. இது எல்லாமே நம்ம எல்லோரும் நினச்சிட்ருப்போம் நம்ம வெஸ்டர்ன் கல்ச்சர்லேருந்து அடாப்ட் பண்ண கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படி கிடையாது. நம்மளோட பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்து ரெகுலராக பழக்கப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து புதுசாக டீக்ளட்டரிங், மினிமலிசம்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இது எங்களோட அம்மா வீடு. இதை பற்றி தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து நான் கற்றுக்கிட்ட சில விஷயங்களை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா பெரியவங்கள்லாம் வந்து அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க எல்லாருமே, எடுத்ததை எடுத்த இடத்துல வை. எடுத்ததை எடுத்த இடத்துல வச்சோம் அப்படின்னாலே தட் கிவ்ஸ் அ கிளட்டர் ஃப்ரீ ஹோம் இல்லைங்களா? ஸோ அதுதாங்க வந்து இது நம்ம முன்னோர்கள்லேருந்து வந்த ஒரு கான்செப்ட் தான். இது எங்கேயும் வெஸ்டர்ன் கல்ச்சர் கிடையவே கிடையாது. ஸோ நம்ம பேரண்ட்ஸும் கிராண்ட் பேரண்ட்ஸ்கிட்டேருந்தும் கற்றுக்கிட்ட சில விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். எங்கள் வீட்டில் வந்து என்ட்ரன்ஸில் வந்தோன்னே இந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்லிப்பர்ஸ்லாம் வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து எல்லா க்ராசரிஸையும் வந்து என்ட்ரன்ஸில் வைப்பாங்க. ஏன்னா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனே அவங்க வந்து இந்த இடத்துல தான் வச்சுருப்பாங்க. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா வந்து என்னோடய பேரண்ட்ஸ்க்கு வந்து 65 அண்ட் எங்கள் அப்பாவுக்கு வந்து 75 வயசாகுது. இன்னுமே வந்து உழைச்சிட்ருக்காங்க. அது வந்து ஒரு பெருமையான விஷயம். வீடை பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அண்டு ரொம்ப எலிகெண்ட்டாகவும் மினிமலிஸ்டிக்காகவும் வச்சுருப்பாங்க. நியூஸ் பேப்பர்லாம் போடுறதுக்குன்னு தனியாக கபோர்டு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்வெர்ட்டர் வைக்கிறதுக்கான தனியாக ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க. இன்வெர்ட்டரில் எப்போயுமே அட்வான்ஸாக வந்து அந்த வாட்டர் வச்சுருப்பாங்க. நம்மலாம் தேவைப்பட்டால் ஓடி போய் வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் எல்டர்ஸ்லாம் பாருங்களேன், ஹவு ப்ரிப்பேர்ட் தே ஆர். எப்போயுமே ஒரு ப்ரிப்பேர்டாக அட்வான்ஸாக வந்து எல்லாமே வச்சுருப்பாங்க. எங்கள் பேரண்ட்ஸ் வந்து ஏஜ் ஆகிறதுனால அவங்க வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸில் வந்து இப்போ ரீசெண்டாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. லைக் நிறைய பாட்டு கேட்குறது. அதுக்கப்புறம் இது வந்து ஃபுட் மசாஜர் மெஷின் சொல்லுவாங்க, அகாரோவில். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு, மெடிசன் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி சின்ன சின்ன முயற்சிகளை எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லலாம். இங்கே மசாஜிங் வந்து பண்ணுற ஒரு மெஷின் வந்து இது வந்து காஸ்ட் அரௌண்ட் லெஸ் தென் 8,000 அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நல்ல காஃப் மசிலையும் நல்ல ஃபுட்டையும் வந்து நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்குது. உள்ளே வந்து ஒரு உடன் பால் மாதிரி இருக்காது, அப்படியே ரோல் பண்ணி நம்மளோட வந்து பாதங்களெல்லாம் வந்து நல்லா மசாஜ் பண்ணுது. விச் இஸ் வெரி குட் ஃபார் த எல்டர்ஸ். நம்ம வீட்டில் வந்து கால்வலி இருக்கிறவங்க இதில் ஒரு 15 மினிட்ஸ் உக்காந்தாங்க அப்படின்னா டெய்லி வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ வந்து இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் டு த ஹாஸ்பிட்டல் மெடிசன் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரியான வந்து ஒரு மெடிசன் இல்லாமல் சில முயற்சிகளை பண்ணுறது வந்து என்றைக்குமே நல்லது. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா திங்ஸ் எல்லாம் வந்து ஏஜ்டு பர்சன் அப்படிங்கிறதுனால வீட்டில் வந்து இப்போ தான் புதுசாக வந்து சிசிடிவி கேமராஸ் எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கேபிள் ட்ரெஸ்ஸிங் மட்டும் கொஞ்சம் நாங்கள் பண்ண சொல்லியிருக்கோம். அதர்வைஸ் த ஹவுஸ் வில் பி வெரி மினிமல் அண்ட் கிளட்டர் ஃப்ரீ. எங்கள் வீட்டில் வேலைக்கெல்லாம் ஆள் கிடையாது. ஸோ எங்கள் அப்பா அம்மா தான் இந்த வீட்டை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் பார்க்குற ஃபர்னிச்சர்ஸ் இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாவது இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்களே பாருங்கள். எல்லாமே பழசு தான் வந்து. ஸோ அதுதான் வந்து இட் சேவ்ஸ் லாட் ஆஃப் மனி. மினிமலிசம் இதெல்லாமே வந்து தில் ஹாவ் அ வெரி மினிமல் திங்ஸ் அட் ஹோம். வாட் இஸ் எசென்ஷியல் அது மட்டும்தான் வந்து வாங்குவாங்க. எப்போயுமே வந்து எல்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ட்ரெஸ் எடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த பழக்கம்தான் வந்து மினிமலிசம். இப்போ தான் நம்ம ட்ரெண்டு மாதிரி வந்து எப்பப்போ ஆஃபர் போடுறோமோ அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஸோ ஐ பிலீவ் தீஸ் டூ மேஜர் கான்செப்ட் வந்து கம்ஸ் ஃப்ரம் அவர் எல்டர்ஸ் ஓன்லி. அது நம்மளோட கல்ச்சர்லேருந்து வந்த ஒரு விஷயந்தான். இதுதான் டைனிங் ஸ்பேஸு. ஸோ எல்டர் பீப்புளுக்கு தகுந்த மாதிரி அவங்க கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டில் அவங்க வந்து தனியாக இருக்கிறதுனால ஒரு லவ் பேர்ட்ஸும் வளர்க்குறாங்க டு என்டர்டெயின் தேம். கொஞ்சம் வந்து டைம் வந்து ஃப்ரீயாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக தே ஹாவ் லவ் பேர்ட்ஸ் இன்சைட் த ஹோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சன் இஸ் வெரி ஓப்பன் கிச்சன். நீங்கள் பார்க்குற கிச்சனை வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இதில் இருக்க அடுப்பாக இருக்கட்டும், பாத்திரங்களாக இருக்கட்டும், சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. வந்து எல்லாத்துக்குமே எங்கள் வயசு இருக்கும், அந்தளவுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த சிம்னிலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸாக வச்சுருக்காங்க. இது எல்லாமே இந்த க்ளீனிங், ஆர்கனைசிங் இது எல்லாமே எங்கள் அம்மா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி வாட் இஸ் எசென்ஷியல் அதை மட்டும்தான் அவங்க வச்சுருக்காங்க. எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா டைசன் கார்ட்லெஸ் வேக்யூம் கிளீனர் தான் வச்சுருக்காங்க. பயங்கர வந்து ஒரு சூப்பர் பவர் சக்ஷன் பவர் அதில் இருந்துச்சு. நான் கையை வச்சு பார்க்கும்போதே அவ்வளோ வந்து ஸ்ட்ராங்காக சக் பண்ணுது.
வாட் ஐ லேர்ன் ஃப்ரம் மை பேரண்ட்ஸ் இஸ் லைக் குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி. ஒரு குவாலிட்டியாக ஒரு பொருள் வாங்கணுன்னா கொஞ்சம் காஸ்ட் ஆகும், பட் இட் லாஸ் ஃபார் லாங் டைம். நீங்கள் பார்க்குற இந்த பெட்ஷீட்ஸ் இது எல்லாமே வந்து பாம்பே டையிங்கில் தான் வாங்குவாங்க எங்கள் அம்மா. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அந்தளவுக்கு நீட்டாக துவைச்சி அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுனால வந்து அதை வந்து சும்மா சும்மா நம்ம வாங்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து என்னோடய பேரண்ட்ஸ் கிட்ட, எங்கள் அம்மா கிட்ட நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள். அப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கிற இந்த கபோர்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து மினிமம் ஒரு 20 இயர்ஸாவது இருக்கும். ஸோ அந்த டைமில் டேம் ரோவில் தான் வாங்கினாங்க. அதை வந்து ஒரு ப்ராப்பராக வந்து அதை மெயின்டைன் பண்ணி ஒரு சுத்தமாக வைக்கிறதுனால அதை பார்த்திங்கன்னா புது பீரோ மாதிரியே இருக்கும் எங்கள் வீட்டில். ஸோ இதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். நான் ஏற்கனவே எங்கள் வீட்டில் இருக்கிற பாத்திரங்களையும் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன், எந்த அளவுக்கு எங்கள் அம்மா சுத்தமாக வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் ஐ லேர்ன் ஃப்ரம் மை பேரண்ட்ஸ். இதில் வந்து ஒரு பெட்டு வந்து நீங்கள் பார்ப்பீங்க, நிறைய முதுகு வலி வரும் பெண்களுக்கு. அந்த மாதிரி முதுகு வலி வரும்போது தேவையில்லாமல் ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர்கிட்ட போகாமல் இந்த மாதிரி ஒரு நெஸ்டா பெட்டுன்னு சொல்லிட்டு வந்து எங்கள் அம்மா வந்து வாங்கி வச்சுருக்காங்க. இதில் படுத்தா அதில் ஒரு கல் மட்டும் உருண்டு நம்ம முதுகு எலும்பில் போய் அதை வந்து மசாஜ் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour வந்து அது ஒரு ஹாட்டாக வந்து மசாஜ் பண்ணணும். நல்லா சூடாக அந்த கல் வந்து போய் ஒவ்வொரு எலும்புகள்லையும் போய் மசாஜ் பண்ணும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற இந்த ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும். அதை நம்ம வந்து வயிற்று பகுதி, நம்ம வந்து கிட்னி, யூட்ரஸ் இது எந்தெந்த இடத்துல இருக்கோ அங்கெல்லாம் வச்சோம் அப்படின்னா இட் கிவ்ஸ் சம் மசாஜர் ஃபீலிங். அது வந்து ஒரு வைப்ரேஷன் மாதிரி கொடுத்து அது வந்து நமக்கு வந்து உடம்புல இருக்க பாதிப்புகளெல்லாம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக எந்த மெடிசனுமே இல்லாமல் பண்ணும். இதில் ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க, ஒரு ரிமோட் மாதிரி, அதில் நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு வாஷிங் ஏரியா. எங்கள் வீட்டில் துணிகள்லாம் வந்து நான் இன்னொரு நாள் டைம் கிடைக்கும்போது எங்கள் அம்மாவோட டெக்னிக்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒயிட் ஷர்ட்டு தான் எங்கள் அப்பா போடுவாங்க, அப்படியே பியூராக இருக்கும். வாஷிங் மிஷினில் தான் துவைப்பாங்க. என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது, அந்தளவுக்கு சுத்தமாக இருக்கும். ஸோ இன்னொரு டைம் கிடைச்சா நான் உங்களுக்கு அந்த லாண்ட்ரி டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். திஸ் இஸ் another பெட்ரூம் ஆஃப் மை ஃபாதர். வெரி சிம்பிள். ஸோ அவங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும்தான் அந்த ரூமில் வச்சுருப்பாங்க. ஒரு டிப்பிக்கல் ஒரு எல்டர்ஸ் பெட்ரூம் இந்த மாதிரி தான் இருக்கும். வெரி மினிமலிஸ்டிக் அண்ட் ஈஸி டு மெயின்டைன் ஆல்சோ. ஸோ அதனால தான் அவங்களாலே வந்து வீட்டை மேனேஜ் பண்ணி அவங்களே குக் பண்ணி எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து ஒரு டாய்லெட், அது பெட்ரூமோடு அட்டாச் பண்ணியிருக்க டாய்லெட்டு. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி க்ளீன் பண்ணுறதும் அவங்களே தான் பண்ணுவாங்க. வெளியிலேருந்து ஆள் கூட்டிகிட்டுலாம் வந்து க்ளீன் பண்ணுறதில்ல. ஸோ இந்த மாதிரி வந்து எல்டர்ஸ் கிட்டேருந்து பார்த்திங்கன்னா வந்து செலவுகளை குறைத்து எதை வந்து எங்கே வைக்கணுமோ அதை மட்டும் வச்சு, ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால தான் நிறைய அவங்களால சேவ் பண்ண முடிஞ்சது மணி. இன்றைக்கி நம்ம நிறையா வந்து கன்சியூமரிசமில் பார்க்குறதெல்லாம் வாங்கணும், நமக்கு ஆசையாக இருக்குது, வீட்டை அழகுப்படுத்தணும்னு ஆசையாக இருக்குது. கொஞ்சம் பாஸ் பண்ணி நம்மளோட பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸோட லைஃப்பை நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னா மினிமலிசம் அண்ட் டீக்ளட்டரிங் வந்து அவங்களோட ஒரு சிறப்பான எடுத்துக்காட்டு இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னு சொல்லலாம். ஹோப் இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, thank you so much for watching this video till the end. Happy homemaking, happy decluttering from Decluttering Diva. Thank you.